வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் பிழைக்க வைப்பார். எவ்வளோ பெரிய குழியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குகளாக இருந்தாலும், நான் நம்புகிறேன் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய குழியிலிருந்தும் ஆண்டவர் தப்பு வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த குழியிலிருந்து தப்ப முடியாது, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே எடுக்க யாராலும் முடியாது அப்படின்னு எத்தனை உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொன்னாலும், ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்குமே. ஆனால் அதை நம்ம அவிசுவாசப்பட வேண்டாம். அது எப்பேற்பட்ட குழியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு நிமிஷம் அவருக்கு போதுமானது, ஒரு சின்ன காரியம் அவருக்கு போதுமானது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிபர் கூட்டத்தை நடத்தி, அந்த வாலிபர் கூட்டத்தினுடைய அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிச்சுட்டு மதியானம் ஆகாரத்தை முடித்து கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப தம்பி என்னிடத்துல நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்க, எனக்கு தெரியுது, ஆண்டவர் எதை வேண்டுமென்றாலும் செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கும் அது நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஒரு தீவிரமான ஒரு மிகவும் அரசியல் பலம் நிற்க ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை நான் நேசித்தேன். அந்த பொண்ணை நேசித்து அந்த பெண்ணோடு சேர்ந்து நிறைய இடங்களில் நான் சுற்றினேன். அந்த பிள்ளையை நான் கரைப்படுத்திட்டேன். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணுக்கும் எனக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். நான் திரும்ப அந்த பொண்ணை திருமணம் பண்ண முடியாது என்னால். அவர்களும் எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குற அந்த சூழ்நிலையில் இல்லை. ஆனால் என்னை கொல்றதற்காக அவங்க எத்தனித்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ஒரு மரண பயத்தோடு தான் நான் இந்த ஜெபத்துக்கு நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக என்னை கொன்றுவாங்க, என்னோட உயிரோட என்னை வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஆட்கள் அவங்க. ஆனால் அவங்க கையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நான் என் கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா கத்தியை நான் வச்சுருக்கிறேன். ஆனால் எனக்கு எப்போனாலும் சாவு வந்துடும். எனக்கு அது பயமாக இருக்குது, அவங்க கையிலேருந்து எப்படி என்னை தப்பு வைக்க முடியும் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், மரண கண்ணிகளிலிருந்து தப்பு வைக்கிறவர் கர்த்தர். எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு சவுல் ராஜா எத்தனை பண்ணி அவனை அந்நிய தேசத்துக்குள்ள அனுப்புறார். ஆனால் தாவீது சொல்லுகிறார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு, கர்த்தர் என்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றான். உன்னை காப்பாத்துறதுக்கு ஆண்டவரால முடியும், உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவரால முடியும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய பாதுகாப்புக்காக கெஞ்சு, நிச்சயம் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், இந்த பையனுடைய மாமா ஒரு 3 டேஸுக்குள்ளே ஃபோன் பண்ணி, அவர் வெளிநாட்டில் இருந்தார், மலேசியாவில். இந்த மலேசியாவில் ஒரு டிரைவிங் வேலை இருக்குது, நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவரே எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி மலேசியாவில் போய் அங்கே இப்போ அந்த வாலிப தம்பி செட்டில் ஆகி எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி ஒரு நல்ல விசுவாச மகனாய் ஆண்டவர் அவனை வைத்திருக்கிறார். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்துல வரும்போது ஆண்டவரால் மீட்க முடியாத பாதாள குழி அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்திலே ஆரம்பிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்னா, ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர் என்னை தூக்கி எடுக்க வல்லவர், நீர் என்னை நிறுத்த வல்லவர், என் வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு வல்லவர். ஒருவேளை அவிசுவாசம் உங்களுக்குள்ள மேலோங்கலாம், காலதாமதம் ஆகிறதுனாலே, நடக்காததுனாலே, உங்களுடைய ஜபங்கள் உங்கள் மடியிலே திரும்பி வருகிறதுனாலே, இல்லை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சில காரியத்தை சொல்றதுனால, உங்க மனசு சில காரியத்தை சொல்றதுனால, இது நடப்பதற்கு சாத்தியம் ரொம்ப குறைவு, நாம் வாழ்றதற்கு சாத்தியம் ரொம்ப குறைவு அப்படின்னு அவிசுவாசங்கள் உங்களுக்குள்ள மேலோங்கலாம். ஆனால் நான் இன்று நம்புகிறேன், இல்லை இல்லை இல்லை, ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும் நினைப்பாரே ஆனால் எப்பேற்பட்ட இடத்திலிருந்தும் நம்மை தூக்கி தலை நிமிர பண்ண, நம்மை வெற்றி அடைய செய்கிறதற்கு நம்முடைய கர்த்தராலே முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதான் 7 ஆண்டுகள் மனநிலைமை பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரனை போல அலைந்தவர் தான் பாஸ்டர் ஏசன்னா.
ஏசன்னா பாஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர். அவருடைய திருச்சபையில மாட்டப்பட்டிருக்கிற ஸ்பீக்கர் மட்டும் கிட்டத்தட்ட 300 ஸ்பீக்கர் மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்பீக்கரை மாட்டணும்னு சொல்ல 300, அவ்வளோ பெரிய திருச்சபை. அந்த ஸ்பீக்கரை மாட்ட போகும்போது அந்த நபர் சொன்னார், நான் வந்து இந்த ஸ்பீக்கரெல்லாம் பத்தும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பீக்கரை எடுத்து மாட்டி நானே போய் அந்த ஆடியோவில் உட்கார்ந்தேன். திடீர்னு பாஸ்டர் ஏசன்னா அவங்க வந்தாங்க, வந்து அல்லேலூயா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாராமா. சொன்ன உடனே மொத்த பேரும் அல்லேலூயா போடும்போது அவர் பேசுற சத்தம் எதுவுமே கேட்கலையாமா அந்த சவுண்ட் சர்வீஸ்ல. அந்த அளவுக்கு ஜனங்களுடைய கிரவுடு, அந்த அளவுக்கு ஜனங்களுடைய உற்சாகம். அதனால எல்லா ஸ்பீக்கரையும் கழட்டி அவ்வளவு ஸ்பீக்கர் மாட்டுறேன் பாஸ்டர் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் ஆண்டவர் எங்க தொட்டார் அப்படின்னா 7 ஆண்டுகள் சுய நினைவே இல்லாம, தான் போடுற ட்ரெஸ் என்னன்னு தெரியாது, தான் சாப்பிட்ற சாப்பாடு என்ன தெரியாது, தான் தூங்குற இடம் என்னன்னு தெரியாது, அம்மாவை தெரியாது, அப்பாவை தெரியாது, தன்னுடைய பேரை தெரியாது, கால் போற போக்கில் நடந்து எந்த இடத்துல கிடக்குறாங்களோ அந்த இடத்துல தூங்கி குப்பை தொட்டில இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு அப்படி இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரே நாள், அதுவும் ஒரு பெரிய விடுதலையின் கூட்டத்திலேயோ இல்லைன்னா பெரிய அர்ப்பணிப்பின் கூட்டத்திலேயோ ஆண்டவர் தொடரல. ஒரு குடும்ப ஜெபத்துல, ஒரு ஃபேமிலி ப்ரேயர் வந்து ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பைத்தியக்காரர் மாதிரி இவர் வர்றாரு. வந்த உடனே அவரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்து கேளுப்பா அப்படின்னு ஒரு 2-3 நிமிஷம் அந்த குடும்ப ஜெபத்துல அவர் உட்கார்றாரு. அவ்வளவுதான். அதுல தொடப்பட்டு ஆண்டவர் இவ்வளோ பெரிய தேவ மனுஷனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருக்கு எதுவுமே கடினம் இல்லை, எதுவுமே கடினம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வா, நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உனக்காக யாவையும் செய்வேன். எவ்வளவு பெரிய குழியா இருந்தாலும் நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன். சோ இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2022வது வருடம் நம்மை ஆண்டவர் தூக்கி எடுக்கிற வருடம், ஆண்டவர் நம் தலையை நிமிர பண்ணுகிற வருடம். இந்த வருடம் மட்டும் நீங்கள் ஆண்டவரை முழுவதுமாக நம்பி அவரோடு வாழ்வீர்களே ஆனால் நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த ஜெபத்தை ஒரு நம்பிக்கையோட, ஒரு விசுவாசத்தோட நம்ம எல்லாரும் ஆரம்பிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி, உம்மால செய்ய முடியாதது என்ன ஆண்டவரே இருக்கிறது? நீர் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. எங்களை வாழ வைக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எங்களை அலங்கரிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஓ ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தாரும் தேவா, காளை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தாரும் தேவா, காளை தோரை தேற்றிடுமே. சேலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. ஓ சேலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கி. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் தாரும் தேவா, காளை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் தாரும் தேவா, காளை தோரை தேற்றிடுமே.
சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே சேர்ந்து மனம் மாற மாந்த நீர் அல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்த நீர் அல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே உங்க அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. அருமையான சாரால் நவரோஜி அம்மா இந்த பாட்டை ரொம்ப அழகா எழுதுறாங்க. இதில் எழுதும்போது சொல்றாங்க, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உங்க அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அடுத்த சரணம், இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவேன். அப்போ ஒரு தேவ சமூகத்துக்குள்ள எப்போ ஒரு மனுஷன் உட்கார்றாங்களோ அப்பதான் அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு அப்போ ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஹோப், ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அது தேவ சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு நம்பிக்கை எங்க கிடைக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிற ஒரே இடம் அது தேவ சமூகத்துல மட்டும்தான் நம்பிக்கை கிடைக்கும். 1000 பேர் நமக்கு ஹோப் கொடுக்கலாம், நம்பிக்கை கொடுக்கலாம். உன் கூட நான் அப்படி இருப்பேன், உன்னை நான் அப்படி நான் நடத்துவேன். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. மனிதர்கள் கொடுக்கிற நம்பிக்கை சூழ்நிலைகள் மாறும்போது அந்த நம்பிக்கையும் மாறுகிறது. ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை அப்படி கிடையாது, சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி மாறாது. நீங்க தேவ சமூகத்துல மட்டும் உட்காருங்க இந்த வருஷம். நான் நம்புறேன் உங்களை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கையை உங்க இருதயத்துல கர்த்தரே வைப்பார்.
நம்பிக்கை இல்லாம ஒருவேளை இருக்கலாம். எனக்கு நம்பிக்கையே இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை இல்லை, என் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, என் பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா நான் நம்புறேன், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு இடம் தான் அது தேவ சமூகம். இந்த 21 நாட்களும் தேவ சமூகத்துல நீங்க உட்காருங்க. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே, இந்த முதல் மாதத்திலே கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உட்காருங்க. கர்த்தருடைய சமூகத்துல உட்காரும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் நம்புறேன், நம்மை அறியாமலே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நமக்கு நம்மை அறியாமலே நம்பிக்கை கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்கிறது முக்கியம். அந்த நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஓட்டத்தை வெற்றியா ஓட முடியாது, எந்த காரியத்தையும் வெற்றியா செய்யவும் முடியாது. அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நம்பிக்கை, விசுவாசம், நம்ம மேல ஒரு விசுவாசம், நான் வாழ்ந்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் நின்றுருவேன், நான் இந்த காரியத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மிக அவசியம். ஆனால் இந்த நம்பிக்கை எங்க உட்காரும் போது பலப்படும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சமூகத்துல உட்காரும் போது இந்த நம்பிக்கை நமக்கு பலப்படும். தாவீதிற்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. கோலியாத்தை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த நம்பிக்கை எப்படி வந்துருச்சு? அவனுடைய சகோதரர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ராஜாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான், கரடியை போல இருப்பான், சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியுடைய கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த மனுஷனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். கர்த்தர் சமூகத்துல ஆண்டவரோடு அவன் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில எதிரியை பார்க்கும்போது கலக்கம் வரல, ஆனா ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை அவனுக்குள்ள வந்துருச்சு. இந்த ஆண்டனுடைய துவக்கத்துல உங்களுக்கு முன்பாக நிறைய கோலியாத்துகள் உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம். நான் எப்படி ஜெயிப்பனா, தோற்றுருவனா, இந்த வருஷம் தோற்று போயிருவனா, இந்த வருஷம் அந்த காரியத்தை என்னால செய்ய முடியுமா? ஆனா நான் நம்புறேன், இந்த 21 நாட்கள் முடியும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை உங்களுக்குள்ள கர்த்தர் வைப்பார். இல்ல மகனே, நீ ஜெயிப்பா அப்படின்ற நம்பிக்கை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். நீ அந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்கிற அந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைப்பார். இடிந்து போய் கிடக்கிற உன்னுடைய நம்பிக்கை, நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்திலே கட்டப்படும். கர்த்தர் அந்த நம்பிக்கையை வளர பண்ணுவார். கர்த்தர் அந்த காரியத்தை நம்ப பண்ணுவார். கர்த்தரே நம்ப பண்ணுவார். அந்த கான்ஃபிடென்ட், உங்க வாழ்க்கையை குறித்த கான்ஃபிடென்ட் யாரு தருவானா? தேவன் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் நம்புறேன், நான் நம்பிக்கை இல்லாம அலைஞ்சது மாதிரி யாருமே அலைஞ்சிருக்க முடியாது. அவ்வளவு நம்பிக்கையற்ற வாழ்க்கை, ஹோப்லெஸ், எந்த நம்பிக்கையும் இல்லை, எதுலையும் ஜெயிக்க தெரியாது, எல்லாத்துலயுமே தோற்று போய் கடந்து போகிற வாழ்க்கை. ஆனா நான் நம்புறேன், எனக்குள்ள இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் என்ன நடத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் என்ன உயர்த்துவார்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது, கடைசி வரையிலும் கர்த்தருக்காக செய்வேன்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை எப்ப எனக்குள்ள மேலோங்கிருச்சுன்னா, ஆண்டவரை தேட தேட கர்த்தர் சமூகத்துல உட்கார உட்கார என்னை அறியாமலே ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஒரு மாதம் முழுக்க நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் சமூகத்துல மட்டும் செலவு பண்ணுங்க. நான் நம்புறேன், உங்களை குறிச்ச ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். அந்த நம்பிக்கை என்கிற விதையை யார் போடுவான்னா, கர்த்தர் தான் போடுவாரு. கர்த்தர் போடுவாரு. உங்க படிப்பை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்க வீட்டை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்க சரீர அழகா பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்க குடும்பத்துல நடக்கிறத பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்களுடைய தொழிலை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது. இந்த ஜெபத்துல இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. நான் நம்புறேன், உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை வராமல் இருந்தாலும், இன்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் பாதத்தில் நீ அமரு, நான் உன்னை நம்ப பண்ணுவேன், உனக்கு நம்பிக்கை வரும். உன் வாழ்க்கையை குறித்த, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நானே கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கர்த்தர் நீர்தான். ஓ நன்றி. ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே,
தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இப்ப சொல்லுவோம், இளைப்பாறுதல் தாரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் தாரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருபாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நாள்ல நான் எதை வைத்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கை அப்படின்றது மிக அவசியமான ஒன்று. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தேசத்துல மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அதான் ஒரு ஹோப் இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா நான் நம்புறேன், அந்த நம்பிக்கையை நமக்கு தருகிற ஒரு ரட்சகரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அகித்தோப்பேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அகித்தோப்பேல் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன், ரொம்ப டேலண்ட் பர்சன், ரொம்ப டேலண்டான ஆள். அதான் அவனை போல ஆலோசனை ஒருவருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு ஆலோசனைக்காரன் அவன். கடவுள் நேரடியா ஒரு மனுஷனிடத்துல பேசுறது மாதிரி இருக்குமா அவனுடைய ஆலோசனை. ராஜா யாருக்காகவும் பயப்படல தாவீது. அப்சலோமோடு கூட சேர்ந்து அகித்தோப்பேலும் சேர்ந்து இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட உடனே அப்படியே ராஜாவுக்கு அல்லன்னு சொல்லுவாங்கல்ல, ஐயோ அவ்வளவுதான், யார் வேணாலும் தன்னுடைய மகனோட சேர்ந்தா பிரச்சனை இல்லை, ஆனா இவன் சேரக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் கொடுக்கிற பிளானிங், அவன் கொடுக்கிற திட்டம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஐயோ முடியாது, எப்படி எப்படி. அதனால உடனே சொல்றான், இல்ல யாராவது போய் ஒரு கிளியர் பண்ணிட்டு வாங்க, சரி வராது அப்படின்னு சொல்றான். அப்போ என்னன்னா, அவ்வளவு தாளந்துகளை, அவ்வளவு டேலண்ட் உள்ளவன் தான் இந்த அகித்தோப்பேல். ஆனா ஒரே ஒரு இடத்துல அந்த ரிஜெக்ஷன் தன்னுடைய மனசுல வந்த உடனே அந்த ஹோப் போகுது பாருங்களேன், தன் மேல இருந்த நம்பிக்கை போகுது. சரி, ஒரு இடத்துல தோற்று போயிட்டோம், பரவாயில்ல, அடுத்த இடத்துல நம்மளை ஜெயிச்சிடலாம், அடுத்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம பண்ணினது தவறு, நம்ம ராஜாவோட இருந்திருக்கணும், நம்ம ராஜாவோட இல்லாம இவன் கூட சேர்ந்தது தவறு அப்படின்னு நினைச்சிருந்தா பிரச்சனையே இல்லையே பாருங்களேன். அப்படின்னு நினைச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஒரு தோல்வியை பார்த்த உடனே அவனுடைய நம்பிக்கை போச்சு, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை போச்சு. அதனாலதான் தற்கொலைக்கு நேராய் போகிறான். இந்த ஜெபத்தை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல தோற்று போகலாம். ஆனா எந்த இடத்துல தோற்று போனாலும் உங்க நம்பிக்கை மட்டும் தோற்று போகவே கூடாது, உங்க ஹோப் மட்டும் தோற்று போகவே கூடாது. நான் சொல்றேன், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். 7 இடத்துல நீங்க தோற்று போகலாம், 8வது இடத்துல கர்த்தர் உங்களை வெற்றியாய் நிறுத்துறதற்கு வல்லவராய் இருக்கிறார்.
அதான் 1000 இடத்துல தோற்று போகலாம், 100கணக்கான இடங்களில் தோற்று போகலாம். நான் நம்புகிறேன், நாம் தோற்று போகிற ஒவ்வொரு இடமும் தோல்வியின் இடம் அல்ல, தேவன் நம்மை உருவாக்குகிற இடம், தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இடம், தேவன் நம்மை பாதுகாக்கிற இடம். அந்த இடத்திற்கு பிறகு திரும்ப ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார் பாருங்க. அந்த வெற்றி நீங்க தோற்று போன 100 அல்ல, 100 தோற்று போயிருப்பீங்க. கர்த்தர் 1000 இடங்களிலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபம் பண்ணணும். என்னன்னா ஹோப், நம்பிக்கை. நம்பிக்கை தோற்று போன உடனே நம்முடைய நம்பிக்கையை இழந்துடக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் ராஜாவுக்கு முன்பாக எல்லா விதத்திலும் அவன் தோற்றுதான் போகிறான். சவுல் தன்னை கொல்லுவதற்கு துரத்திட்டே இருக்கிறாரு. ஆனா அவன் ஹோப் மட்டும் போகவே இல்லை பாருங்க, நம்பிக்கை மட்டும் அவன் எடுக்கவே இல்லை பாருங்க. அவன் ரொம்ப நம்புறான். இல்ல என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நீங்கள் யோபுவை குறித்து வேதத்தில் வாசித்து பாருங்க. யோபுவை குறித்து வாசிக்கும் போது எவ்வளவு அழகா சொல்லுகிறது. எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு பாருங்களேன். பிள்ளைகள் போயிட்டாங்க, ஆடு மாடுகள் போயிருச்சு, ஒட்டகங்கள் போயிருச்சு, அவனுடைய விவசாயம் போயிருச்சு, தன்னுடைய சரீரத்துல பலவீனப்பட்டான், எல்லாமே போயிடுச்சு அவனை விட்டு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல எல்லாமே என்னை விட்டு போனாலும் ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் அவர் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் என்னவா விளங்குவேன் அப்படின்னு சொன்னா, பொன்னாக விளங்குவேன். இந்த 2021 வருஷம் எல்லாமே உங்களை விட்டு போயிடலாம். எல்லாம் போனது கூட பரவாயில்ல பசையா, சரீரத்தில் இருக்கிற பலம் கூட என்னை விட்டு போயிருச்சு. எனக்கு நிறைய நோய் சேர்ந்துச்சு. நான் இனி எங்க பண்ண போறேன், இனி என்ன செய்ய போறேன்? அதே பிரச்சனை தான் யோபுவுக்கும். எல்லாம் அவனை விட்டு போனது கூட பரவாயில்ல, தன்னுடைய சரீரத்துல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி அவனுக்கு வந்துச்சாமே பாருங்க. அதுவும் கொடிய பருக்கள். நீங்க நம்ம எல்லாம் அந்த பாடுகள் எல்லாம் அனுபவிக்க ஒரு % கூட அனுபவிச்சிருக்க மாட்டோம். நமக்கு ஒரு சின்ன கட்டி ஒண்ணு வந்துச்சுன்னா கூட எவ்வளவு வருத்தமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப யோபுக்கு வந்த பிரச்சனை சாதாரணமானதுன்னு நினைக்காதீங்க. உடம்புல எங்க தொட்டாலும் ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு வேதனை. ஆனா அவ்வளவு வேதனையிலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல ஆண்டவர் என்னை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஒரு நாள் பார்ப்பேன். தேவரீ எல்லாவற்றையும் செய்வீர் எனக்காக. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அந்த ஹோப், அந்த நம்பிக்கை, அது நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கிடையாது. அது எங்க கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தர் சமூகத்துல போய் உட்காரும் போது உங்களுக்கே அந்த நம்பிக்கையை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல பேசிட்டே இருக்கிறார். யாருக்காகன்னு தெரியல, நீங்க தான் அப்படி வந்திருக்கலாம். என்னுடைய எல்லா ஹோப்பும் என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர், எனக்கு நம்பிக்கையே இல்லை. அந்த ஆண்டவர் சொல்றார், இல்ல, நீ நம்புகிற தேவன் பெரியவர். உன் நம்பிக்கையை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்புகிறவர் பெரியவர். ஆமென். நான் நம்புகிறவர் பெரியவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், நான் நம்புகிற தேவன் பெரியவர். நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. நிறைய பேருடைய நம்பிக்கையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புவேன் ஆண்டவரே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் என் கரத்தை பிடித்தீர் என்று நான் நம்புவேன். ஓ ஹalleluya. நான் நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கர்த்தர் அவர். எனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை பெருக பண்ணுகிறவர். ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தகப்பனே, நான் உங்களை நம்புவேன். என்னை நடத்த வல்லவர். ஓ
ஹalleluya. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென் சொல்லுங்க. சோ மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் நம்பிக்கையை நீர் பெருக பண்ணும். ஆண்டவரே என் நம்பிக்கையை பெருக பண்ணும். வேதத்துல எலியா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி, எத்தனை அற்புதங்கள் அவர் மூலமா ஆண்டவர் செய்தார், எத்தனை செஞ்சார். ஆனா ஒரு காலகட்டத்தில் ஏசபேல் என்கிற ஒரு மனுஷி ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், நாளைக்கு இந்நேரம் உன்னுடைய சரீரத்தில் உன் தலை இருக்காது அப்படின்னு ஒரு மிரட்டல். இதுக்கு முன்னாடி எத்தனையோ மிரட்டல்களை எல்லாம் அவர் சந்திச்சிட்டாரு, எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் அவர் சந்திச்சிட்டாரு. ஆனா அந்த ஸ்பாட்ல என்னமோ தெரியல, அந்த மிரட்டலை அந்த மிரட்டல் அவரை ரொம்ப பயப்படுத்திருச்சு. அவருடைய நம்பிக்கை அவரை விட்டு போயிருச்சு. அப்பதான் போய் இடத்துல ஒழிஞ்சு இருந்து அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்னடா வேலை? நான் அந்த மாதிரிலாம் வாழ்ந்தேன், இந்த மாதிரிலாம் வாழ்ந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன்னுடைய நம்பிக்கை நீ தளர விடாத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். சோ இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் முதல் நாம் எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அந்த ஹோப், எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை மட்டும் என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா போகவே கூடாது. நம்பிக்கை மட்டும் என்னை விட்டு போகவே கூடாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி என்னை ரொம்ப அசைத்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு பெரிய பூகம்பத்தில் நிறைய வீடுகள் இடிக்கப்பட்டு கிடந்தது. அப்போ அந்த வீடுகளிலே இடிக்கப்பட்டு கிடந்து சிலரை ஒரே நாளுக்குள்ள காப்பாற்றி, சிலர் இடிபாடுகளுக்கு மத்தியில் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் காப்பாற்றிட்டாங்க. 7 நாட்கள் தாண்டி சில பொருட்களை எடுப்பதற்காக அந்த இடிபாடுகளை மாற்றும் போது ஒரு குழந்தை ஒன்று உயிரோட இருந்திருக்குது. ஓ, அந்த குழந்தை, இந்த குழந்தை 7 நாட்கள் வரைக்கும் இந்த இடத்துல இந்த யாருமே பார்க்க முடியாத அந்த மாதிரி இடத்துல எப்படி அந்த குழந்தை உயிரோடு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தையினுடைய தாய் பக்கத்தில் இருந்திருக்காங்க. அவங்க மரணம் அடைகிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்காங்க. இந்த குழந்தை 7 நாள் உயிரோடு இருந்தது எப்படின்னா, தன்னுடைய தாய் தன்னுடைய பால் கொடுத்து அந்த பால் திரும்பி சுரக்காதனால தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த கையை, அங்கே இருக்கிற அந்த கல்லுனால கையை அறுத்து தன்னுடைய ரத்தத்தை அந்த குழந்தைக்கு குடிக்க கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தை பசி அப்படின்னு அழும்போதெல்லாம் அந்த ரத்தத்தை கொடுத்து அந்த குழந்தை 7 நாள் வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருந்திருக்குது. அப்போ அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை இருந்துருச்சு, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா 7 நாள் இரவும் பகலும் ஒரு இடிபாடுக்குள்ள தன்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் தன்னுடைய ரத்தத்தையே பணயம் வைக்கிறதுக்கு ஆயத்தமானார்கள். நான் இன்றைக்கு நம்புறேன், உங்க ஹோப், உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா தளர விடவே விடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நம்பினேன் பாஸ்டர், ஆனா நம்பி 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 நான் தோற்று தான் போனேன்.
நான் நம்பாததா பாஸ்டர்? நான் நம்பாததா? ஒவ்வொரு வாக்குத்தத்தம் சொல்லும் போது நான் நம்புவேன் பாஸ்டர். ஆண்டவரை நான் ரொம்ப, ஆனா இன்னைக்கு நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்குள்ள இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. காலங்கள் தாண்டலாம், நாட்கள் தாண்டலாம், ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தத்திலே மாறாதவர். ஹalleluya. கடைசியா அப்படியே கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நம்புவே. சத்தமா இயேசுவை எல்லாரும் நம்புவே, நம்புவே, நம்புவே இயேசுவை. ஒரு 10 விச சொல்லிட்டு நம்ம வாக்குத்தத்தத்துக்கு நேரா போறோம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நம்புவே. உங்க நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லிக்கொண்டே, நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன். கேட்கலையே, சத்தம் கேட்கலையே, சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஏசப்பட்ட சொல்லுங்க, என்ன தூக்கி எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன், என்ன அலங்கரிப்பீங்கன்னு நான் நம்புறேன், என்ன சாட்சியா நிறுத்துவீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன். அப்படியே கைய 2 கைய மேல உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே. ஹalleluya, ஹalleluya, நம்புவே. இயேசுவா, 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 நம்புவே, 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 நான் நம்புவே, நான் நம்புவே. எனக்குள்ள அந்த ஹோப் தாங்க, எனக்குள்ள அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை குறிச்ச ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவங்க வாழ்க்கையை குறிச்ச ஒரு நம்பிக்கை இப்பொழுது வரட்டும் ஆண்டவரே. நீர் நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைகள் எல்லாம் தளர்ந்து போய் கிடக்கிறது. என் பிள்ளைய குறிச்சு ஒரு ஹோப்பும் எனக்கு இல்லையே, என் பிசினஸ் குறிச்சு ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லையே அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஜெபத்துல தவிச்சிட்டு இருக்கிறாங்களோ, இந்த பாட்டை பாட 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 அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பெருகுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கையை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே, நம்புவே இயேசுவை. சத்தமா இன்னொரு விசை கூட சொல்லுங்க, கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும். இப்ப கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, நம்புவே, நம்புவே. சத்தமா சத்தமா இருக்கிற இடத்துல அந்த சத்தம் உயரட்டும். ரந்தலரம் குரோத்தலே ராசேகர ரிதலரம் கரதோலர ஹதரலரே தலர ரிம்தலரோத்தனேரலாத்தரேரா. நம்புவே, 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 நம்புவே இயேசுவை. ஆமென், ஹல்லேலூயா.
அந்த ஹோப் என்கிற அந்த தீபம் நம்முடைய இருதயத்தில் அப்படி வெளிச்சமாகட்டும். அது இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் செய்யவே ஆரம்பிப்போம். அது இல்லை அப்படின்னு சொன்னால், அதான் அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹோப், அது நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா நம்மளால எதையுமே தீவிரமாக செய்ய முடியாது. அப்போது இதை ஒரு ஜெப குறிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த முதல் நாளில் நான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒவ்வொன்றை சொல்லி அடுத்து வாக்குத்தத்த செய்தியை நான் கொடுக்க ஆசைப்படுறேன். இன்றைக்கு நம்ம அந்த ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, எது முக்கியம் அப்படின்னா ஹோப், நம்பிக்கை முக்கியம். அது மிக அவசியமான ஒன்று. அப்போ அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கணும். அதான் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சகோதரி ஜெபிக்கிறாங்களா, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, அப்படின்னா என்னுடைய நம்பிக்கையை பெருக பண்ணும் ஆண்டவரே. நான் பலவீனமானவள் தான், என்னால் நம்ப முடியல, சூழ்நிலையை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை, ஆனால் என்னுடைய விசுவாசத்தை நீர் என்ன பண்ணும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கக்கூடிய அவசியம் உண்டு. எதுக்காக ஜெபிக்கக்கூடிய அவசியம் உண்டு அப்படின்னா, நம்முடைய ஹோப்புக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய நம்பிக்கைக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ இந்த நாள் முழுக்க நீங்க ஒரு நாளைக்கு திரும்ப அந்த மீட்டிங்கை அடுத்த 2வது நாள் நம்ம சந்திக்கிறதுக்குள்ள நீங்க ஏசப்பாவை பார்த்து நீங்க நீங்க விசுவாசி ஜெபம் பண்ணணும். சும்மா இது சொல்லப்படுதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை குறித்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பிடிப்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, ஒரு பிடிப்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆனா நிறைய பேர் அப்படியே அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மனசெல்லாம் எங்கெங்கயோ போய் இருக்கவா, வாழவா, சாவவா, செய்யவா, வேணாமா, இல்லை 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 இல்லை, கர்த்தரே நமக்கு என்ன பண்ணுவாருன்னா அதை தேவனையே நமக்குள்ளே வைப்பார். கர்த்தரே வைப்பார், கர்த்தரே வைப்பார். இந்த ஊழியத்தை 2005 வருடத்தில் ஆரம்பிக்கும் போது நம்பிக்கை குறைவான வார்த்தைகள் அப்படின்றது எல்லார் வாயிலிருந்தும் ஹோப்லெஸ்ஸான வார்த்தை தான் எனக்கு நேரம் வந்துச்சு. அந்த முதல்ல 2005 வருஷம் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்னை வளர்த்தின தகப்பனாரும் தாயாரும் எப்படியும் குறைஞ்சது ஒரு 50 வீடுகளுக்காவது என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை சொல்லி இந்த மாதிரி ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு 50 வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த 50 வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 வீட்டில இருந்து வந்த வார்த்தை நம்பிக்கை இல்லாத வார்த்தை தாங்க வந்துச்சு. அந்த வீட்டில் போவேன், காலடி எடுத்து வைப்பேன், அவங்க சொல்லுவாங்க, ஐயோ ரத்தினபுரியிலையா, ரத்தினபுரியிலையா, ரத்தினபுரியில் உங்களை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போனாங்க. நான் ஒரு வீட்டில் போகும்போது அந்த அம்மா ஒரு 4-5 பத்திரிகைகளை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பத்திரிகை எடுத்து எனக்கு முன்னாடி என்கிட்ட காமிச்சு, இந்த பத்திரிகையை பாருங்க அப்படின்னா அந்த பத்திரிகையில் ஒருத்தருடைய பேரை போட்டிருக்கு, பின்னாடி அட்ரஸ் ரத்தினபுரி அட்ரஸ் கிடக்குது. நான் சொல்கிறேன், இந்த அட்ரஸில் இருக்கிறவர் இன்னைக்கு அட்ரஸே இல்லாமல் போனார். ரத்தினபுரி ரொம்ப கடுமையாப்பா. நீ அதுவும் அந்த டைமில் ஒரு 20-21 வயசு, அந்த ரேஞ்சு, அதுவும் இந்த வயசில் செய்ய முடியாது. நீ வேற எங்கேயாவது போகலாமே, வேற எங்கேயாவது ஆரம்பிக்கலாமே. ஆனால் நான் நம்புகிறேன், அத்தனை மத்தியிலையும் ஃபர்ஸ்ட் பிலீவர்ஸ் 3 பேர் தான். ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் வச்சாரு. இது வளரும், இந்த ஊழியம் வளரும், நான் வளர்த்துவேன். அந்த நம்பிக்கை எனக்கு எப்படி 40 பேர் வளராதுன்னு சொல்லும்போது நம்ம எப்படிங்க அதை தொடர முடியும், எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா அந்த 40 பேர் சொன்ன வார்த்தை என் இருதயத்துக்குள்ள போகவே இல்லை. அவங்க சொன்ன வார்த்தையை ஒருத்தரெல்லாம் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி உட்கார்ந்து ரொம்ப கிண்டலா வேற பேசினாரு, நக்கல் பண்ணி சிரிச்சாங்க. அந்த கூட்டமா உட்கார்ந்து நக்கல் பண்ணி சிரிச்சாங்க. ஆமா, இவன் என்னமோ பண்ணி கிழிக்க போறான் போல அப்படின்னு எல்லாம். ஆனா எனக்குள்ள அந்த அவிசுவாசம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா நான் நம்புறேன்,
ஆண்டவருடைய ஒரு பெரிய தரிசனம் இருந்ததுனால அந்த நம்பிக்கையை கர்த்தர் எனக்குள்ள அன்னைக்கே வச்சிருந்ததுனால தான் இன்னைக்கு அதனுடைய அறுவடையை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற 40 பேர் ஒருவேளை உங்களுக்கு அவிசுவாசத்தை பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த காரியம் நடக்காது, அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று உங்களுக்குள்ளே இருந்து இன்று ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து நீ தொடரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரே, ஆனால் அந்த காரியம் வெற்றியாகத்தான் நடக்கும். கர்த்தர் அந்த காரியத்தை உன் மூலமாய் செய்ய போகிறார்.